வைக்கோல் வந்து கையால் நறுக்கலாங்க, மிஷினால் நறுக்கலாங்க. பெரிய லெவலில் செய்ய பார்த்து மிஷினில் கட் பண்ணலாங்க. சின்ன லெவலில் பண்ண பார்த்து கையில் கட் பண்ணலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணணுங்க. இப்போ இந்த இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணணுங்க. இந்த வைக்கோலை கட் பண்ணி இதில் ஊற வைக்கிறேங்க. இது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் பவுஸ்டினுங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு ஃபார்மலின் வந்து 15 mlங்க. இந்த விகிதாச்சாரத்தில் கலந்து இந்த வைக்கோலை நனைச்சி 12 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. மேலே வந்து இந்த தார்பை போட்டு மேலே மூடி கட்டிடுவோங்க. கட்டிட்டு பொழுது வஞ்சி காலமுறை இந்த டம்மி அவுத்துட்டு தண்ணி அவுட் பண்ணிவிட்டு இந்த வைக்கோல் வாரி போயிட்டு மேலே படுக்கை ரெடி பண்ணிவிடுவோங்க. அது எப்படி ரெடி பண்ணுறத பக்கை காய வைக்கிறதுக்கு முன்னங்க, உணர வைக்கிறதுக்கு முன்னே இந்த கொஞ்சம் டெட்டால் தண்ணிங்க, அது டெட்டால் தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுறோம். டெட்டால் வந்து இந்த கட்டில் ஃபுல்லாக சுத்தமாக வந்து தெளிச்சுட்டு வந்துட்டுங்க. தெளிச்சுட்டு வந்துட்டு உடனே இப்போ வந்து இந்த வேலையை ஆரம்பிக்கிறாருங்க. வந்து வைக்கோல் வந்து ஃபுல்லாக பரப்புறாருங்க. வைக்கோல் வந்து ஃபுல்லாக பரப்பி இந்த வைக்கோல்லையும் 30% தான் ஈரப்பதம் இருக்கணுங்க. அந்த ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு காய வைக்கணுங்க. இந்த வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க. வெயிலில் காய வச்சோம்னா உங்களுக்கு வந்து பூஞ்சினம் வளராதுங்க. அதனால வந்து இந்த மின்விசிறியை போட்டுக்கிறோம். மின்விசிறியை போட்டுட்டு இது உணர வைக்கணுங்க. இது உணர வைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரல உங்களுக்கு வந்து இது உணர்ந்துருங்க. உணர்ந்த பிற்பாடு படுக்கை ரெடி பண்ண போகிறேங்க. படுக்கை ரெடி பண்ணுறதுக்கு வந்து இந்த பிபி பேப்பர், அதாவது பாலித்தீன் பேப்பருங்க. இது வந்து 14 இன்ச்சு 14க்கு 26ங்க. இது வந்து இதில் தான் வந்து பெட் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேங்க. ரெடி பண்ண பார்த்து இந்த பாட்டம் வந்து இப்போ எப்படியே போட்டால் கீழே வந்து உட்காராதுங்க. இந்த பாட்டம் ரெடி பண்ண போகிறாரு. அதை போட்டு காமிங்க. இந்த பாட்டம் ரெடி பண்ண போகிறாரு. இந்த இந்த அந்த அடிப்பகுதியை சுருக்கிட்டு இந்த ரப்பர் பேண்டை போட்டுட்டு பின்பக்கம் திருப்பிட்டு வருங்க. இந்த மாதிரி சுருக்கிட்டு ரப்பர் பேண்ட் போடுறாரு. போட்டாருங்களா, இங்கே வந்து அந்த போட்டு திரும்பின பிற்பாடு திருப்பிக்கிடுவான். திருப்பிட்டு இந்த கவர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கவர் ரெடியான பிற்பாடு இப்போ வந்து வைக்கோலை வந்து நிரப்புறாரு. அந்த படுக்கைக்கு வந்து நிரப்புறாருங்க. இந்த வைக்கோல் வந்து மேலே காயாத அளவுக்கு அப்பப்போ வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுருக்கணுங்க. இப்போ வந்து இந்த படுக்கை ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஸ்பான் அங்கேருந்து ரெடி பண்ண இந்த ஸ்பானுங்க. இந்த ஸ்பானை 8 பாகமாக பிரிக்கணுங்க. அந்த 8 பாகமாக எப்படி பிரிக்கிறாருன்றத பிரிச்சுக்காம ஏன்னா இது வந்து 8 அடுக்கு வந்து இதில் வந்து இந்த விதையை வந்து இந்த வித்தை வந்து சமமான விகிதாச்சாரத்தில் போடணுங்க. இப்போ வந்து இப்படி போட போகிறாங்க. போடும். இந்த முதல் அடுக்கு வைக்கோல், அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஸ்பான் அதை விதையை வித்தை போட்டாருங்க. இதுக்கு அடுத்தபடியாக மறுபடியும் போடுறாருங்க. முதல் அடுக்கு வந்து விதை போட்டுட்டு முடிச்சுட்டாருங்க. ரெண்டாவது அடுக்கு வந்து இப்போ விதையை வந்து போட போகிறாருங்க. இப்போ வந்து சுற்றி போடுறாருங்க. சுற்றி போட்டுட்டு அடுத்தபடியாக வந்து வைக்கோல் ஃபில் பண்ண போகிறாரு, அதை நிரப்ப போகிறாருங்க. இது ஒரு நாளைக்கு வந்து 2 பேர் வேலை செஞ்சோம்னா 40 பெட்டு போடலாங்க. நீங்கள் நான் ஏற்கனவே முதல்ல காமிச்ச அந்த தொட்டி பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த தொட்டியில் வந்து முழுமையாக இது பண்ணோம்னா 500 லிட்டர் தண்ணிக்கு வைக்கோல் வந்து நிரப்பி இது பண்ணோம்னா 40 பெட்டு ஒரு நாளைக்கு ஒரு பெட்டு போடலாங்க. ஏதோ 2 பேர் போட்டுடலாங்க. காலம்பரை வந்து ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தோம்னா ஒரு 1 மணி இல்லை 2 மணிக்குள்ளே 40 பெட்டு போட்டு முடிச்சிடுவோங்க. அந்த அது பிற்பாடு பெட்டு போட்டு சாப்பிட்டு மதிய உணவு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து காளான் கட் பண்ணுறோம். அது பக்கம் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ பாதி அளவு பெட்டு போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ வந்து இந்த படுக்கை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ 8 அடுக்கு இதில் போட்டிருக்காரு. 8 அடுக்கு போட்டுட்டு இந்த கடைசியாக இந்த ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு படுக்கை அளவு, அதாவது வந்து ஒரு உற்பத்தி பண்ணிட்டாரு, அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. ரப்பர் பேண்ட் போடுறாருங்க. ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இது வந்து இந்த இப்படியே வச்சோம்னா இந்த பெட் வந்து ஒரு 4 நாள் அழுகிடுங்க. அதனால வந்து காற்று உள்ளே போயிட்டு வரணுங்க, ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அதுக்காக வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 ஓட்டை போடணுங்க. அந்த ஓட்டை எப்படி போடுறாரு பாருங்க. கவனம் இல்லாமல் ஓட்டை போடாத வச்சுட்டோம்னா இது 2-3 நாள்லேயே அந்த பெட் வந்து வீணாக போயிடுங்க, கெட்டுடுங்க. இப்போ வந்து என்ன தேதியில் போட்டுன்றதுக்காக நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்காக வந்து இப்போ தேதியில் எழுதிடுவோங்க. இன்னைக்கு தேதி எழுதுறாரு பாருங்க. இதுலேருந்து கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ள இது வந்து மெச்சூரிட்டி ஆகிடுங்க. அதாவது இது கேசிங், அடுத்த முறை வந்து கேசிங் பண்ணுற முறை. அந்த படுக்கை வச்ச ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரல இந்த பூஞ்சை வந்து முழுமை அடைஞ்சிருதுங்க. இந்த முழுமை அடைஞ்ச பெட்டை வந்து நம்ம பார்த்து எது சிலது வந்து கொஞ்சம் குறையா இருக்குங்க, அதெல்லாம் கூட விட்டுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பாக்கி இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட எடுத்துக்கலாங்க. இந்த முழுமையா வளர்ந்துருக்குது. அந்த படுக்கை எடுத்து உச்சியால வந்து இந்த ஓட்டை போட்டது
இந்த கண்ட இடத்த ஓட்ட போடாம சென்டராகவே ஓட்ட போட்டு வைப்போம். அதுக்கேற்ற மாதிரியே கட் பண்ணி, ஏன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து பிரியும். உங்களுக்கு இந்த ரெண்டா இப்போ வந்து இந்த பெட்டை வந்து ரெண்டா ஆக்குறோம். இப்போ பாருங்க, இப்போ இந்த பெட்டை வந்து ரெண்டா பிரிக்கிறாரு. இந்த ரெண்டா பிரிச்ச பெட்டுங்க இது. இந்த பிரிச்ச பெட்டை நம்ம களிமண்ணும் இல்லை, வண்டல் மண்ணும் இல்லை. இந்த மண்ணை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க, இதையும் வந்து சுத்தப்படுத்தணுங்க. இதில் வந்து 1 கிலோவுக்கு வந்து 20 கிராம் கால்சியம் கார்பனேட் கலந்துருக்குறேங்க. இந்த கலந்து சுத்த வேக வச்ச மண் இந்த அளவுக்கு போதுமானதுங்க. இது பூசிட்டு இதை எடுத்து வந்து அந்த குடியில் வைக்கணுங்க. உள்ள வந்து எடுத்துன்னு வராங்க. கட் பண்ண கேசிங் பெட்டை இப்போ வரிசையாக வைக்கிறாங்க. சார் இப்போ வந்து இந்த 4 பெட்டுக்கு ஒரு இடைவெளி விடணுங்க. விட்டுட்டு எடுத்து வந்து அடிக்கிறாங்க. அடிக்கிட்டு தண்ணி இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. தண்ணி அடிக்கிறாருங்க. இப்போ இந்த மேலே மண் பூசினதை வந்து இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணுங்க. இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கிறதுக்கு வந்து இப்போ கையால் தெளிக்க முடியாது. மிஷின்லையும் ஃபாகர் வச்சு தெளிச்சாலும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அடிக்கிறது நமக்கு தெரியாது. அதனால வந்து இந்த ரேக்கிங் ஸ்ப்ரேயர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சார். இந்த ரேக்கிங் ஸ்ப்ரேயரில் தண்ணி அடிக்கிறாரு. அப்புறம் அது இல்லாமல் இந்த காளான் வந்து வேகமாக தண்ணி தெளிச்சோம்னா மேலாம் மண் படிஞ்சிடும். அதுக்கு இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் வந்து இந்த ரேக்கிங் ஸ்ப்ரேயரில் வந்து அடிக்க பார்த்து உங்களுக்கு பூ மாதிரி பொறுமையாக விழுதுங்க. இப்போ வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரேயரில் தண்ணி தெளிப்பானில் தெளிச்சேங்க. தெளிச்ச பிற்பாடு ஒரு நாளைக்கு வந்து காலை வந்து ஒரு 9 மணிக்கு தெளிப்பேங்க. வெப்பம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 2 மணிக்கு மறுபடியும் தெளிப்பேங்க. 2 வேளை தெளிச்சா போதும். வெப்பத்தை பொறுத்து ஒவ்வொரு நாளைக்கு வெப்பநிலை இப்போ வந்து மே ஜூன்லாம் வந்து அதிகமாக இருந்தாலும் 3 தடவை கூட நாங்கள் வந்து தண்ணி தெளிக்கிறோங்க. தண்ணி தெளிச்சுட்டே வந்தோம்னா இதே ஈரப்பதத்தை நம்ம வந்து பார்த்துக்கணும் வரணுங்க. இதே ஈரப்பதம் இருப்பது கரெக்டாக ஒரு 12 நாளில் உங்களுக்கு மொட்டு வர ஆரம்பிக்குங்க. இந்த 12 நாளில் மொட்டு வர ஆரம்பிச்சதுன்னா 15லேருந்து 18ஆம் நாள்லேருந்து உங்களுக்கு அறுவடைக்கு பண்ணலாங்க. இப்போ அறுவடை பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஒரு இப்போ 20 நாளில் வச்ச பெட்டுங்க அது. இதில் வந்து பெட்டு இந்த அறுவடைக்கு ஏற்ற இப்போ வந்து காளான் பெட்டுங்க இது. இப்போ வந்து பறித்து இந்த சைஸில் தான் பறிச்சிடலாங்க. பறிக்கிறது பெரிய சிரமம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த காளான் வந்து எப்படி அறுவடை பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சுலபமான முறை தாங்க. அதுக்கு வந்து நைஃப் கிஃப்லாம் ஒன்றும் தேவையில்லை. கத்தியால் அது கையால் வந்து இதை கட் பண்ண உடனே வந்துடுங்க. ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு இதுவும் ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. பறிச்சு எடுத்துட்டு ஈஸியாக இதுதாங்க சைஸ், சரியான சைஸ் இதாங்க. இப்போ வந்து 30 கிராம் இருக்கும், வந்து 25 கிராம் இருக்கும். இந்த சைஸில் கட் பண்ணி மார்க்கெட்டிங் அனுப்ப வேண்டியதாங்க. இதாங்க வந்து சரியான சைஸு. இந்த சைஸில் கட் பண்ணி பேக்கெட் போட்டு நாங்கள் வந்து சந்தைப்படுத்துருவோங்க. இருக்கேன் இந்த அளவுக்கு இந்த சைஸ் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அறுவடை பண்ண காளானுங்க. இதை வந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேங்க. இப்போ வந்து இதை வந்து பாக்கெட் போட்டு ஒரு பாக்கெட் வந்து 200 கிராம் பாக்கெட் போட போகிறேங்க. பாக்கெட் போட்டு சந்தைப்படுத்துகிறேங்க. இப்போ இந்த 200 கிராம் பாக்கெட் போட்டோம் இல்லைங்களா சார்? இப்போ அந்த 200 கிராம் பாக்கெட் போட்ட மஷ்ரூமை, இந்த காளானை நாங்கள் வந்து திண்டிவனம், சென்னை, வேலூர், குடியாத்தம், பாண்டிச்சேரி இங்கெல்லாம் நாங்கள் சந்தைப்படுத்துகிறோங்க. இப்போ எங்களுக்கு வந்து உற்பத்தி வந்து எங்களுக்கு போதலைங்க. இப்போ வந்து இன்னும் நாங்கள் வந்து குடியில் அதிகப்படுத்தி ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு தேவை வந்து மார்க்கெட் அதாவது வந்து சந்தைப்படுத்த வந்து ஒரு நாளைக்கு வந்து 200 கிலோ தேவைப்படுது. இப்போ வந்து 30 கிலோ இல்லை 40 கிலோ அளவு தான் நாங்கள் இப்போ உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து இது வந்து ஒரு இந்த இன்னைக்கு மாடு சாப்பிட்ட போக மீதி இருக்கிற வக்கீல்ல வந்து இன்னைக்கு வந்து காளான் உற்பத்தி பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு முதலீட்டுல பெரிய லாபகரமான தொழிலுங்க. இது எல்லாரும் செய்யலாம். ஆனா இதுல வந்து முக்கியமா கண்ணுங்கிறதுமா பார்க்க வேண்டியது சுற்றுப்புறமும் நம்மளும் சுகாதாரமா சுத்தமா இல்லைன்னா எல்லாம் கெட்டுடுங்க, எல்லாமே சேதமாயிடும். இது வந்து நம்ம சுத்தமாகவும் இருக்கிற இடம் சுகாதாரமும் இருந்து செஞ்சோம்னா இது நல்ல லாபகரமான பொருளுங்க. ஒரு படுக்கை உற்பத்தி பண்றதுக்கு 25லேருந்து 30 ரூபா வரல நம்ம கூலியால் வச்சு செஞ்சா கூட தேவைப்படுங்க. அதுக்கு மேலே ஒன்றும் ஆகிடாது. ஒரு பெட்டில் வந்து 1.5 கிலோலேருந்து 1.25 நல்ல விதை உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா 2 கிலோ வரல உற்பத்தி பண்ணலாங்க. இப்போ வந்து 1 கிலோ வந்து நாங்கள் 120 ரூபான்னு எனக்கு சென்னையில் கொடுக்குறோங்க. வேலூரில் 120 ரூபா தான். லோக்கலில் பக்கத்தில் வந்து எங்கள் தாலுக்கா திண்டிவனத்தில் மட்டும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. இப்போ 120 ரூபா கிடைக்குதுன்னா 2 கிலோ கிடைக்குதுன்னா வந்து 240 ரூபா பக்கம் நமக்கு ஒரு பெட்டில் நமக்கு கிடைக்குதுங்க. 30 ரூபா பக்கம் நமக்கு வந்து ஒரு பெட் உற்பத்தி பண்றதுக்கு 30 ரூபா கிடைக்குதுங்க. இப்போ 240 ரூபா ஆக வந்து ஒரு பெட் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து காளான் உற்பத்தி பண்ணி அறுவடை பண்ணோம்னா 200 ரூபா கிடைக்குதுங்க ஒரு பெட்டுக்கு. இது எல்லாம் வந்து செய்யலாங்க. ஆனா இதுல வந்து சுத்தமும் சுகாதாரமும் செய்யலைன்னா மொத்தமா சேதமாயிடுங்க. அதை மட்டும் தான் கண்ணுங்கருத்தமா பாத்துக்கணுங்க.
இப்போ இது வந்து நாங்க வந்து இந்த காளானை வந்து ஒரு 6-7 வகையான உணவா வந்து இப்போ காளான் வந்து 65 பண்றாங்க, காளான் வந்து பிரியாணி செய்யறாங்க, காளான் சமோசா செய்யறாரு, சூப்பு செய்யறோம். இப்போ திண்டிவனத்தில் இருக்க நாங்கள் கொடுக்குற இடத்த வந்து ஒரு 7 வகையா வந்து சமையலை வந்து இது காளானை மதிப்பு கூட்டி நாங்கள் எங்களாண்ட 100 ரூபாய்க்கு வாங்குற காளானை அவர் வந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாருங்க. இப்போ ஒரு கிலோ 65 வந்து ஒரு 100 கிராம் 65 வந்து 40 ரூபாங்க. அப்போ கிலோ வந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்போ நாங்கள் 100 ரூபாய் எங்களாண்ட கொடுக்குறாரு, நாங்கள் கொடுக்குறோம் அவருக்கு, அவர் 400 ரூபான்னு விற்கிறாருங்க. அதே மாதிரி சூப்பு வந்து 10 ரூபான்னு விற்கிறாரு, சமோசா வந்து 10 ரூபான்னு